பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நள்ளிரவு, அதாவது 21ஆம் தேதி நள்ளிரவு, ப்ரொஃபசர் முகமது சையத் மராண்டி அவர்கள் முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். Officers at three major Gulf financial institutions over the past week, cross-referenced with reporting from Reuters, Bloomberg, and the Arab financial press, and what that documentation, a deliberate and systematic withdrawal of Gulf capital from Israeli through exactly why the UAE's decision to freeze $12 billion in Israeli-linked assets is not a symbolic gesture. Why the financial architecture of the Abraham Accords is now... அதை எப்படி சொல்றதுன்னா, அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன் அப்படிங்கிற பழமொழி சரியா பொருந்தி இருக்கு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இந்த அரபு வளைகுடா நாடுகள் எவ்வளவு பெரிய தகுதித்தமெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்த ஈரான் அவர்களை, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் விக்கெட் இப்பொழுது விழுந்திருக்கிறது ஈரானுக்கு. ஜோர்டான்ல மிக துல்லியமாக அடித்தது எப்படி என்றால், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் ஈரானுடைய ஹண்டாலா ஹேக்கர்ஸை பற்றி. இந்த ஹேக்கர்ஸுக்கு ஜோர்டான்ல இருக்கிற மக்கள், ஜோர்டானுடைய இராணுவத்தில் பணிபுரிகின்ற உயர் அதிகாரிகள், இவங்கெல்லாம் அந்த அமெரிக்கனுடைய தளத்தினுடைய இன்டெல், இந்த கம்ப்யூட்டர் இன்டெல் இருக்குல்ல, இதனுடைய மொத்த வடிவத்தையும் அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆன்லைனில் டிஜிட்டல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க, எதற்காக அதை நன்றி சொன்னது ஈரான் அவர்களுக்கு என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்து. நண்பர்களிடம் அதிகமாக சொல்லுங்கள் பேச்சுரிமை சேனலை பற்றி. கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். துபாயினுடைய பணம் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலோடு விளையாண்டு கொண்டிருக்கிறது. துபாய் மட்டுமல்ல, கத்தார், குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளும் பணம் முதலீடு விஷயத்தில் சமரசம் செய்து கொண்டு அதிகமாகவே புழங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் துபாயுடைய பணம் $1 டிரில்லியன் முதலீடுகளாக மாறியிருக்கிறது. அதில் இஸ்ரேலுடைய பணம் $12 பில்லியன் துபாய்க்கு இருக்கு. இவங்களுக்கு இஸ்ரேலுடைய பங்கு வர்த்தகம், இஸ்ரேலினுடைய ரசாயன தொழிற்சாலைகள், இஸ்ரேலுடைய ஆயுத தொழிற்சாலைகள், இன்னும் இஸ்ரேலினுடைய சொத்துக்கள், இவற்றிலெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலினுடைய பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சிருக்காங்க. அவர்களுடைய ஆயுத கம்பெனி, மருந்து கம்பெனி, இவற்றிலெல்லாம் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். இதுல தான் $12 பில்லியன் துபாய்க்கு இருக்கு. இப்பொழுது ஏன் சரமாரியாக துபாயை அடிக்காம கொஞ்சம் துபாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவன் ஒத்துக்கிட்டான். ஆமா, அவனுடைய பணம் என்கிட்ட இருக்கு, நான் முடக்கி வைக்கிறேன். ஐ வில் கீப் இட் இன் தி ஃப்ரோசன் ஸ்டேட்டஸ், அதாவது உரைநிலை தன்மையில் வைக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டான், வச்சுட்டான். $12 பில்லியன். ஈரானும் சரி, என்னை கேட்காம நீ எதையும் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த பணத்தை அப்படியே ஃப்ரீஸில் வை அப்படின்னு உடனே ஃப்ரோசன் ஸ்டேட்டஸில் ஃப்ரீஸில் வச்சுட்டாங்க. துபாய் மட்டும் $12 பில்லியன். அப்ப மற்ற நாடுகள் எல்லாம் எத்தனை பில்லியன் டாலர், எத்தனை ட்ரில்லியன் டாலர்களை முதலீடு செய்திருக்கிறார்கள். அப்ப கல்ஃப் பணத்தை வாங்கி தான் அவன் காசாவிலையும் லெபனான்லையும் அடிக்கிறான். அவன் சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு கல்ஃப் பணத்தையே வாங்கிக்கிட்டு, இவங்களுடைய முதலீடுகளே வாங்கிக்கிட்டு காசா மக்களை அடிக்கிறது, பலஸ்தீன மக்களை அடிக்கிறது, லெபனான் அடிக்கிறதுனா அப்ப ஈரான் பொறுத்துக்குவானா? அப்ப இவர்கள் எல்லாம் யார்? இவங்களெல்லாம் யார்? அப்ப இவங்க இத்தனை நாளா நாடகம் ஆடியிருக்காங்க என்றுதான் நாம் சொல்ல தோன்றுகிறது. ஆகவே போட்ட அடின்னு அடிச்சதுக்கு பிறகு கடைசியா உண்மையை ஒத்துக்கிட்டான் துபாய். ஆமா, உண்மைதான் அப்படின்னு சொல்லி, ஆகவே இந்த $12 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். இந்த முதலீடுகளை எல்லாம் யார் செய்து கொடுத்திருக்கிறார்கள்? மீடியேட்டராக பங்காற்றியது இதெல்லாம் அமெரிக்கா தான் இதெல்லாம் தொடர்புபடுத்தி விட்டது. அது ஒபாமா காலத்திலே வந்துருச்சு. ஒபாமா ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவரும் ட்ரம்புக்கு குறைந்த ஆள் அல்ல. ஒபாமா காலத்திலே இதெல்லாம் செஞ்சிருக்காங்க.
இப்பொழுது எப்படி தெரிந்ததுன்னா இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் என்ற கம்பெனி தான் இவர்களுக்கு இந்த இஸ்ரேலோடு இவர்களுடைய முதலீடுகளை எல்லாம் பணத்தை எல்லாம் கையாளுகிற பொறுப்பு ஆப்ரஹாம் அக்கார்ட் என்ற கம்பெனி. அது தெளிவா ப்ரொஃபசர் மராண்டி சொல்லிட்டார். ஆக துபாயில இருந்து வருகின்ற பணம், அரபு வளைகுடாவில் இருந்து வருகின்ற தன்னுடைய பணத்தில் பெரும்பங்கை இஸ்ரேலில் முதலீடு பண்ணியிருக்காங்க. பல்வேறு தொழில்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 17 நிமிஷம் பேசியிருக்காரு. இதெல்லாம் பேச போனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு டைம் பத்தாது, நேரம் பத்தாது. ஆகவே சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். துபாய் மட்டுமே $12 பில்லியன் அவனுடைய பணம் இவங்கள்ட்ட இருக்கு. இவனுடைய பணம் எவ்வளவு மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா இவனுடைய வங்கிகளில், துபாய் வங்கிகளில், இந்த வளைகுடா வங்கிகளில் இருக்கின்ற பணம், இஸ்ரேலுடைய பணம் $12 பில்லியன். அவை இங்க முதலீடு அவனுடைய இதெல்லாம் பண்ணியிருக்கான், அவனும் பண்ணியிருக்கான். சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழிலெல்லாம் பண்றாங்க. காசாவை அடிக்கிறதுக்கு தயார் பண்ற அந்த மிசைல்ஸ் இதுல எல்லாம் இவங்களுடைய பணம் போயிருக்கு. அப்ப இவங்களுடைய பணத்தையே வாங்கி காசா மக்களையும் அவங்களையும் அடிக்கிறதுக்கு அவன் எல்லாம் பண்ணியிருக்கான். இவங்கள்ட்டே பணம் வாங்கி அவங்களே அடிச்சிருக்கான். அப்ப இவர்களுக்கு மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. தங்களுடைய சொகுசான வாழ்க்கை, சொகுசான நிலை, இதுதான் இவங்களுக்கு இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஈரான். அதனாலதான் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஒரு திருடனை நல்லா நச்சு எடுத்ததுக்கு பிறகு கடைசி கட்டத்தில் தப்பிக்க முடியாத உடனே அன்னையை விட்டுருங்க, உண்மையெல்லாம் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விட்டுருங்க, அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு ஆரம்பத்தில் ஒரு அடி விழுந்த உடனே சொல்ற திருடனும் உண்டு. நச்சினையின் நச்சு புழிஞ்சதுக்கு பிறகு கடைசி அடி வாங்குற அடியெல்லாம் விழுந்து இன்னி தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில ஒத்துக்கிறவனும் உண்டு. அந்த சூழ்நிலையில் துபாய் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். $12 பில்லியன் அவர்களுடைய பணம் இருக்குது. நான் ஃப்ரோசன் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன், கொடுக்க மாட்டேன்ட்டேன், கொடுக்க கூடாதுட்டேன், கொடுத்தா இன்னும் மோசமான அடி விழுந்தா அப்படின்னு சொல்லி. ஆகவே முதல் விக்கெட்டை ஈரான் வீழ்த்தி விட்டது. அவர்களுடைய முதல் விக்கெட்டை ஈரான் வீழ்த்தி விட்டது. இதெல்லாம் வியப்பா இருக்கு நமக்கு. இப்படியெல்லாம் வெளியில நாடகம் ஆடுறாங்க. இந்த துபாய் தான் காசா மக்களுக்கு குடிநீருக்காக எகிப்தோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அங்கிருந்து குடிநீர் கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு பக்கம் குடிநீர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்குறான் எகிப்துக்கு, பண்ணி காசா பாலஸ்தீனுக்கு இதை கொடுக்குறான். ஒரு பக்கம் இஸ்ரேலோட முதலீடு பண்ணி அவனோட தொழில் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பணம், அந்த லாபத்திலிருந்து அவன் ஆயுதம் வாங்கி காசா மக்கள் அடிக்கிறான். எப்படி இருக்குது இவங்களுடைய வேடிக்கை? ஊர் உலகத்துக்கு தான் பெரிய உதவி பண்றது மாதிரி, நான் என்னமோ மிகப்பெரிய அளவில் துபாய் இறக்க சிந்தனை உதவி பண்றதுன்னு நினைச்சேன். இப்ப அடி விழுந்ததுக்கு பிறகுதான் இவங்களுடைய வண்டவாளம்லாம் வெளியே வருது. ஆக முதல் விக்கெட் விழுந்து விட்டது. அதோடு கூட ப்ரொஃபசர் மொராண்டி சொன்னது அவர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை, ஒரு தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லுகிறார். என்னன்னா, இப்பொழுது சமீபத்தில் அப்பாஸ் அராச்சி, வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி மஸ்கட்டுக்கு, ஓமனுக்கு போனார். அவர் சென்று வந்ததற்கு பிறகு மஸ்கட்ல ஒரு துறைமுகத்தை ஈரானுக்கு கொடுப்பதாக ஒத்துக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன என்று மராண்டி சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப மஸ்கட்ல போய் இவங்க உட்கார்ந்துக்குவாங்க. நீ எந்த பக்கமும் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ்ல அங்கேயும் இங்கே 2 பக்கமும் காவலரன் போட்டு செக் போஸ்ட் போட்டு பண்ண போறாங்க. இவங்க ஈரான் 2 பக்கம் இருந்து அடிப்பாங்க. ஒரு பக்கம் மட்டுமே இல்லாம 2 பக்கமும் இருந்து அடிப்பாங்க. அதனால இவங்க போட்டு கொடுக்குறாங்க. தைரியமான முடிவு, ஓமான் எடுத்த முடிவு என்று ப்ரொஃபசர் மராண்டி அதை விமர்சித்திருக்கிறார். மிக தைரியமாக முடிவு எடுத்திருக்கிறது என்று. நீ ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாட்டினுடைய வண்டவாளமும், பெரிய அரபு வளைகுடா நாடுகளுடைய ஷேக்குகளுடைய வண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடும். அதே நேரம் ஜோர்டானை மிக துல்லியமாக அடித்தது. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை பார்த்தவர்கள் முதலில் இந்த கிளம்பி போகுது, இதெல்லாம் சைரன் சத்தம் கேட்குது, அதன் பிறகு பேட்ரியாட் மிசைல்ஸ் எல்லாம் கிளம்பி போகுது. ஆனா இதெல்லாம் போய் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் வந்துதான் அதை அடிக்குது. அந்த ஈரானுடைய மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அடிச்சதெல்லாம் அதன் பிறகுதான் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள நேர பார்த்தவங்க அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க சர்வதேச ஊடகங்களுக்கு. ஆனால் இதை நம்முடைய இலங்கையிலிருந்து, லண்டன்ல இருந்து வருகின்ற இலங்கை தமிழர்கள் நடத்துகின்ற செய்திகளையும் சொல்லிட்டாங்க. நாம் 15-20 நாட்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம், ஹண்டாலா ஹேக்கர்ஸ் சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்று அவர்கள் உள்ளே நுழைந்து, டெல் அவீவுக்குள்ளே நுழைந்து அந்த ஹலாரா என்ற
டாப் மொசாட் அபிஷியல் பெண்மணியை அவங்கால வச்சு அவங்க அங்கே அவருடைய கார்டில் குண்டு வைக்க சொல்லி தீர்த்து கட்டினாங்களோ ஹண்டாலா ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி அவங்களுடைய மொசாத்தை ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை தீர்த்து கட்டினாங்களோ அன்றைக்கே இவங்களால முடியாத விஷயமே இல்லை, உள்ள நுழைஞ்சிருவாங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் நடந்திருக்கிறது. இப்பொழுதுதான் மற்ற ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக லண்டனில் இருந்து வருகின்ற நம்முடைய தமிழ் ஊடகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று சொன்னாங்க, இந்த ஹண்டாலா ஹேக்கர்ஸ் தான் இங்க ஜோர்டான்ல கடுமையாக துல்லியமாக அடி விழுந்து பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க சோல்ஜர்கள் காயமடைந்ததற்கும் அவங்கெல்லாம் இனி திருப்பி வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. இனி திருப்பி பழைய நிலைமைக்கு அவங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க, வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், சென்காம், அமெரிக்காவுடைய சென்காம், இல்ல அவங்க கொஞ்ச நாள்ல வேலைக்கு வந்துருவாங்க, மறுபடி சண்டைக்கு வந்துருவாங்க. வருவேன், அங்க மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம சொல்லுவோம். ஜோர்டான்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜோர்டான் நாட்டு மக்களுக்கும் ஜோர்டான் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் பெயர் குறிப்பிட விரும்பாத பல்வேறு நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் எங்களுக்கு உங்களுடைய தகவலை கொடுத்து உதவியற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, கம்ப்ளீட்டா அமெரிக்கனுடைய பேசஸ் இருக்குல்ல, அதனுடைய இன்டெல் சிஸ்டத்தையே தூக்கி கொடுத்துட்டாங்க. இன்டெல்னா தெரியுமா, அதுதான் இந்த ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் இந்த ஒட்டுமொத்த கேம்புடைய வரைபடம், அதெல்லாம் அந்த இது ஹார்ட் டிஸ்க்ல இதுல இன்டெல்ல தான் இருக்கும். இதை அப்படியே தூக்கி வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க, டிஜிட்டல்ல அனுப்பிட்டாங்க ஈரானுக்கு. இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, சர்வதேச ஊடகங்கள் எப்படி அடிச்சிருப்பாங்கன்னா, முதல்ல ஹேக் பண்ணிடுவாங்க. அடிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஹேக் பண்ணி கண்டபடி குழப்பி விடுவாங்க. அடிக்கிறதுக்கு இந்த வருது சைரன் அப்படின்னு சொல்லி இது மிசைல், பாலிஸ்டிக் மிசைல் வந்துகிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு இதை தகவலை கொடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா சைரன் அடிக்க, ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே, பேட்ரியாட்டிக் மிசைல் போகும். போய் அது போனதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு அடிச்சிருவான். அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஹேக் பண்ணி வைப்பான், தெரியக்கூடாது. நீங்க மணிக்கணக்கில் ஹேக் பண்ணி வச்சா தெரிஞ்சு போயிடும். அதன் பிறகு அவன் சிஸ்டத்தையே மாற்றுவான் மறுபடி. ஆகவே இப்படி ஹேக் பண்ணி வைத்துக்கொண்டு இதையெல்லாம் இந்த ஜோர்டான்ல இருக்கிற தளத்தினுடைய இதை ஹேக் பண்ணிட்டு இவங்க அடிச்சிருக்காங்க. அங்கேதான் இன்று சமீபத்தில் விழுந்த அடியில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா பாதிக்கப்பட்டது ஜோர்டான்ல. நாம நினைக்கிற மாதிரி இல்லை, 2 அமெரிக்கர்கள் 3 அமெரிக்கர்கள்லாம் கிடையாது இறந்தது. நிறைய அமெரிக்கர்கள் இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அவங்க சம்பளத்துக்கு வேற வழி இல்லாம $2000 $3000 குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய நிலைமை மோசம். நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வீடு வாசல் இல்லை, தெருக்கல்ல குடியிருக்கிறாங்க, டென்ட்ல குடியிருக்கிறாங்க, கார்ல குடியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் டென்ட்ல, கார்ல, இதுல எல்லாம் குடியிருக்கிறாங்க அமெரிக்காவில். அங்கிருந்து வர்ற பிள்ளைகள்லாம் ராணுவத்தில் வேற வழி இல்லாமல் ராணுவத்தில் வந்து சேர்ந்து சேவை என்ற பேரில் வந்து இது பண்ணிட்டு சம்பளம் வாங்கிட்டு இது பண்றாங்க. அவர்களும் ஏழை எளியவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான். அவர்களுடைய மரணத்திற்கு நாம் கைவிட்டு சிரிக்க முடியாது. அதாவது தோற்கடிக்கப்பட வேண்டியது, விரட்டி அடிக்கப்பட வேண்டியது அமெரிக்கா தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு தான் தோல்வியை கொடுக்க வேண்டும். ஆகவே அவங்க வந்து அங்கே ஜோர்டான்ல அடிச்ச அடியெல்லாம் 1% கூட பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, ஜோர்டான்ல நீங்க பக்கத்தில் இருக்காதீங்க, இங்க வந்து இருக்காதீங்க, பக்கத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. அங்கே வேலை செய்யறாங்கல்ல கேம்ப்ல எல்லாம், அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த செல்போன், அவங்களுடைய செல்போனை ஆன் பண்ணி அந்த கேம்ப்லயே வச்சுட்டு எச்சரிக்கையாக மற்ற ஜோர்டான் நண்பர்களை எல்லாம் இத்தனை மணிக்கு நாம ஒரு செல்போனை மட்டும் உள்ள வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, ஆன் பண்ணி வச்சுட்டு. இது ஈஸியா நேர அந்த சேட்டலைட் நேவிகேஷன் GPRS அதுல வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி அவனுடைய செல்போனை ஃபாலோ பண்ணி அந்த நம்பர் கொடுத்துருவாங்க ஈரானுக்கு. ஈரானுடைய இந்த இது மிசைல் அடிக்கிறவங்களுக்கு அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் ஆன்ல இருக்கும். அதை GPRS தேடி வந்து அடிக்கும், செல்ல வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு. ஆனால் ஹண்டாலா ஹேக் செய்துதான் இந்த பேட்ரியாட்டுகளை திசை திருப்பியது, அட்வான்ஸாகவே அடிக்க வைத்தது என்ற செய்தியை பல்வேறு ஊடகங்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி இருந்தாலும் தொடர்ந்து ட்ரம்ப் அடங்க மாட்டாரு. அவருடைய அல்லக்கைகள்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு. அந்த அல்லக்கையெல்லாம் பாருங்க,
that President Donald Trump convened a Situation Room meeting to discuss expanding military. அந்த அல்லக்கை குரூப்புகள்கிட்ட இவர் வாய்ச்சவடால் அடிக்கிறதுக்கு பெருமை அடிச்சுக்கிறதுக்காகவே உலகத்தை மிகப்பெரிய சீரழிவில் இழுத்து விட்டிருக்கிறார். அமெரிக்காவையும் உலகத்தையும் எங்கு போய் முடியும் என்று தெரியாது. நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.